श्रीमाहन् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। ஸ்ரீமத் பாகவதத்துல ஏகாதச ஸ்கந்தத்துல இப்போது 14வது அத்தியாயத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நாம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப கம்பீரமான விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள், வேதாந்த விஷயங்கள். உத்தவருக்கு உபதேசம் பண்ணுகிற வியாஜத்துல மகர்ஷி நாமும் அறியும்படியாக பண்ணியிருக்க. இதுக்கு முன்ன நாம பக்தியினுடைய பெருமையை பத்தி சொல்லிட்டு வரோம். அந்த பக்தி பெருமாள் உத்தவர் கேட்கிறே, இந்த லோகத்துல எது விசேஷம், எல்லா லோகத்துல கர்மானுஷ்டானம் பண்ணணும்னு சொல்லிருக்கு, பெருமாள் இடத்துல பக்தி பண்ணணும்னு சொல்லிருக்கு. இந்த கர்மானுஷ்டானம் பண்றதே அதுவே சாட்சாத் இதெல்லாம் விகல்பமா இல்ல அங்காங்கி பாவம், இந்த பக்தி யோகத்துக்கு அங்கமாக அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணுமா, எதனா ஒண்ணு பண்ணா போருமா, எல்லாம் பண்ணணுமா, இது எப்படி பண்ணணுமா என்ன பத்தி உத்தவர் கேட்டு வரச்சே அதுக்கு பதிலாம் சொல்லிட்டு வரே. உபாசனத்துக்கு அங்கமாக வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் அனுஷ்டிக்கணும் என்று சொல்லச்சே ஒரு சில விஷயம் பக்தி யோகம் எப்படி எல்லாரையும் பரிசுத்தமாக்குறது என்பத சொல்ற. இந்த பக்தி தான் பெருமாளிடத்துல நம்ம வைக்கக்கூடிய பக்தி தான் நம்மளிடத்துல இருக்கக்கூடிய பாபங்களையும் போக்கி பெருமாளையும் அறியும்படியாக பண்றது. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னார், அதை நேற்றையும் பார்த்தா நான் மறுபடியும் அது ஒரு விவரணத்துக்காக மறுபடியும் சொல்றேன். யதாக்னினா ஹேமமலம் ஜஹாதி த்மாதம் புனஸ்வம் பஜதே ச ரூபம் ஆத்மா ச கர்மானுசயம் விதூய மத்பக்தி யோகேன பஜத்யதோ மாம். ஒரு பொற்கொல்ல நெருப்புல இந்த தங்கத்தை வச்சு அது காய்ச்சறார். காய்ச்சே ஒரு இடிக்கையில பிடிச்சிட்டு தங்கத்தை பிடிச்சிட்டு காய்ச்சற ஒரு தமனி குழலால ஊதுவா. ஊதினா அந்த நெருப்பு அதுல போய் அந்த நல்ல தீக்ஷணமாக அதுல படும். அந்த படச்சே அந்த தங்கத்தினுடைய உண்மையான ஸ்வரூபம், அது உண்மையான நிலைய அறிவிக்கும். இப்ப இந்த குழல் மூலமாக ஊதுறதுனால வரக்கூடிய லாபம் என்னன்றதுதான் பார்க்கணும். வெறும் நெருப்புல போட்டா மாத்திரமே தங்கத்தினுடைய உண்மை நிலை தெரியாது, அதை ஊதி அதை பிரகாசிக்க வைக்கிறது. இந்த தமனி ஸ்தானத்துல இருக்கிறது பக்தி யோகம். பக்தி பெருமாளிடத்துல பக்தி தமனின்னு பேர் சொல்லுவா அந்த குழலை. இத ஊதச்சே ஊதரவாள் வாக்குல இருக்கக்கூடிய அசுத்தங்கள்லாம் அந்த தமனியால அது போயிடும், அந்த அசுத்தம்லாம் போயிடும். இவாளுடைய அசுத்தம் போறதோட மாத்திரம் இல்லாத அந்த ரத்னத்தினுடைய உண்மையான நிலை, அந்த தங்கத்தினுடைய உண்மையான நிலை, அதையும் தெரிஞ்சுக்கும்படியாக பண்றது இந்த தமனி. அதே மாதிரி இந்த பக்தி யோகம் என்ன பண்ணோம்னா, இந்த பக்தி பெருமாளிடத்துல பக்தியோடு இருக்காளே அவளுடைய பாபங்களை எல்லாம் போக்கடிச்சு பகவத் ஸ்வரூபத்தை, அங்க தங்கத்தை எப்படி தங்கத்தினுடைய நிலையை தெரிஞ்சுக்க முடியறதோ அந்த மாதிரி ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தையும் தெரிவிக்கிறது. ஆகையால பெருமாளிடத்துல பக்தின்றது
அவ்வளவு விசேஷமாக சொல்றது. யதா யதாத்மா பரிமுஜ்யதேசோ மத்புண்ணிய காதா சிரவணாபிதானைஹி ததா ததா தஸ்யதி சூக்ஷ்ம தத்துவம் சக்ஷு யதைவாஞ்சன சம்பிரயுக்தம். எப்பெல்லாம் அந்த எம்பெருமானுடைய புண்ணிய கதைகளையும் அந்த கதைகளை கேட்கறதுனால சொல்றதுனால அதை தியானம் பண்றதுனால ததா ததா பசியதி சூக்ஷ்ம தத்துவம். அந்த சூக்ஷ்ம தத்துவம் அங்க எம்பெருமானுடைய நிஜஸ்வரூபத்தை அதை நாம தெரிஞ்சுக்கிறோம். அந்த சூக்ஷ்ம ஜீவன் சூக்ஷ்மா இருக்கு. அந்த பரமாத்மா அந்த ஜீவனுக்கும் அந்தர்யாமியாக பெருமாள் இருக்கு என்கிற விஷயத்தெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிறோம். இது எப்படின்னா அஞ்சன சம்பிரயுக்தம் சக்ஷு. கண்ணுல மைய போட்டுட்டோம்னாக்கா சில மை அது கண்ணுல பூசிண்டோம்னாக்கா எங்க இருக்கிற வஸ்துக்களையும் எப்படி அது காமிச்சு கொடுக்குமோ அந்த மாதிரி பக்தி பரமாத்மா ஸ்வரூபத்தை காண்பிச்சு கொடுக்கக்கூடியதாக இருக்கு. லோகத்துல நாம என்ன பண்றோம் என்ன கேட்டா விஷயான் தியாயத சித்தம்னு மேல இது பணம் வேணும், புகழ் வேணும், பரிசு வரணும், இப்படி எல்லாம் நாம நினைக்கிறோம். இப்படி நினைக்கிட்டு அதெல்லாம் கிடைச்சிடுத்துன்னு வச்சுக்கோங்க. கிடைச்ச உடனே அது கொஞ்ச காலம் கழிச்சு அந்த பணத்துல ஒரு ருச்சி போயிடுறது, புகழ்ல ஒரு ருச்சி போயிடுறது, எல்லாத்துலயும் ஒரு ருச்சி இல்லாத போயிடுறது. அதுல மறுபடியும் போகணுன்ற எண்ணம்லாம் வரதில்லை. சில சமயம் போனா பூர்ண நிறைய சம்பாதிச்சு போறோன்ற எண்ணம் கூட சில சமயத்துல வருது. நான் அடையாத புகழா இப்ப மீதி பேர்லாம் வரப்போறது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு எண்ணங்கள்லாம் வரப்போறது. ஆனா ஈஸ்வர விஷயத்துல வரச்சே அனுபவிச்சது போருன்ற எண்ணமே இல்லாமல் அந்த எம்பெருமானையே எப்பவுமே மயி சமாதத்வ மதஹா மத்பாவு பாவிதம். அந்த எம்பெருமான் விஷயத்திலேயே நம்ம மனசை வச்சு அலுப்பு அப்பொழுது ஆறாவதாக அலுப்பு செலுப்பு இல்லாமல் அந்த பகவான தியானம் பண்ணிட்டு இருந்தோம்னாக்க அப்போ நமக்கு சகல க்ஷேமம், அந்த பகவத் பக்தியினால சகல க்ஷேமமும் ஏற்படும். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லைன்னு சொல்ற. இந்த பகவத் பக்திக்கு தடங்கலாக இருக்கக்கூடியது பெண்கள் விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆசை. ஸ்ரீனாம் தத்வாங்கினாம் சங்கம் தெக்வா. நாமளும் அந்த போகத்துக்காக பெண்களை நினைக்காமல், இல்ல போகத்துக்காகவே பெண்கள் இருக்கின்றார்கள் என்று நினைக்கிறவர்கள் இருக்கால அவளோடு சேராமல், அந்த பெண்கள் அந்த பத்னியாக இருந்துட்டு நம்ம பண்ணக்கூடிய தர்ம காரியங்களுக்கு ஒரு துணையாக இருக்கான்ற ஒரு பாவத்தோட ஸ்திரீக்களை நாம நினைக்கணும். அவளை அந்த மாதிரிதான் நாம பாவிக்கணுமே தவிர ஒரு போக சாதனமாக மனைவிய நினைக்க கூடாதுன்றது இங்க சாஸ்திரத்தை வெளிப்படுத்துற. இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட ஒருத்தன் கணக்கு பண்ணான்னாக்க அவன் சங்கம் தியக்தான் தூரத ஆத்மவானே. இப்படி இந்த லோக விஷயத்துல இருக்கக்கூடிய தொடர்புகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆத்ம விஷயமான சிந்தனை பண்ணணும். அப்படி பண்ணிட்டு எங்க பண்ணணும் அப்படின்னா விவிக்தா ஆசீனஹா சிந்தையேன் மாம் அதந்திரிதா. ஒரு ஏகாந்தமான ஒரு ஸ்தலத்துல இருந்துட்டு அமைதியா இருந்துட்டு ஆசீனஹா உட்காண்டு இது எல்லாத்தையும் ஜப்பம் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்ற. என்னையே தியானம் பண்ணணும்னு சொல்ற. இப்படி விவிக்தா ஆசீனஹா, இது ஆசீன சம்பவாத்னு ஸ்ரீபாஷ்யத்துல சொல்ற. இந்த உபாசனம் பண்ணணும்னு சொல்றோமே, உபாசனம் எப்படி பண்றது? நின்றுட்டு பண்றதா, உட்காந்து பண்றதா, இல்ல எப்படி வேணா பண்ணலாமா என்றெல்லாம் ஒரு கேள்வி எல்லாம் வருது. அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்றாங்க. ஆசீன சம்பவாத்னு சொல்லி உட்காந்துதான் பண்ணணும் என்பதாக. ஏன்னா தியானம் பண்றதுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டிய ஒரு நிலைய சொல்ற. அப்போ அங்க ஆசீனஹா சிந்தையேன்மாம், எல்லா கும்பலும் இருக்கிற இடத்துல இருந்துட்டு நான் பகவத் தியானம் பண்றேன்னு பண்ணாத,
ஒரு ஏகாந்தமான ஸ்தானத்துல உட்காந்து தியானம் பண்ணணும்னு சொல்ற. ஏன் உட்காந்து தியானம் பண்ணணும்னு சொல்றேன்னா, வேதத்தை என்று வேதத்தை சொல்லச்சே அரண்யவா கிராமேவான்னு சொல்லிட்டு கிராமத்திலேயோ இல்ல அரண்யத்திலேயோ காட்டுலயோ உட்காந்துட்டேவோ நின்றுண்டோ போயிண்டோ எப்போ வேணாலும் பரவாயில்ல, இல்ல முடியலையா படுத்துட்டே கூட வேதத்தை சொல்லிட்டு இருக்கலாம்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி பகவத் தியானம் எல்லாம் பண்ணலாமான்னு கேட்டா அப்படிலாம் பண்ண முடியாது. பகவத் தியானம்ன்றது இது தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம். ஒரு எண்ணெயை குத்தினோம்னாக்கா அப்படியே தொடர்ச்சியா எப்படி அந்த தாரை வருதோ அந்த மாதிரி பெருமாளை தொடர்ச்சியா தியானம் பண்ணிட்டு இருக்கணும். இப்படி நடந்துட்டும் போயிட்டும் வந்துட்டும் தியானம் பண்ணாக்கா தியானம் பண்ண முடியாது. ஆகையால அமர்ந்துதான் தியானம் பண்ணணும்ன்றத சொல்றார். சிந்தையன்மாம் அதந்திரிதா, இது சோம்பேறித்தனப்படாத இந்த காரியத்தை பண்ணணும். காயத்ரி ஜபத்தன்னைக்கு 1008 வாட்டி காயத்ரியை ஜபிக்கணும். அதுக்குள்ள 100 வாட்டி அதை முடிச்சு போட்டு போனாம்போ ஒரு 100 காயத்ரி முடிஞ்சுட்டோம்னா தர்ப்பத்துல ஒன்னொன்னு உண்டு. அதை பார்த்து நமக்கே தெரியும் இது 500 ஆச்சு 600 ஆச்சு 700 ஆச்சுன்னு தெரியும். இருந்தா கூட அந்த முடிச்ச 1 2 3 4 5 6ன்னுட்டு அதை எண்ணும் ஒன்னாம்போ. அந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனம் தான் அதுல. அந்த மாதிரி பகவத் தியானத்துல சோம்பேறித்தனம் இல்லாத எம்பெருமான தியானம் பண்ணணும். ஆகையால இப்படி பண்ணணும்னு சொல்லி அந்த பக்தியினுடைய பெருமைய பெருமாள் கண்ணன் உத்தவருக்கு உபதேசம் பண்றார். அப்போ உத்தவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அதை நாம இன்னைக்கு அதனுடைய சமாதானத்தை இன்னைக்கு கேள்வி பதில் ரெண்டையும் பார்க்க இருக்கின்றோம். உத்தவ உவாச யதா த்வாம் அரவிந்தாட்ச யாத்ருஷம் வா யதாத்மகம் தியாயேன் முமுட்சுः ஏதன்மே தியானம் தத்வக்துமர்ஹசி. அப்ப யதா தியாயேத், இந்த பெருமாளுக்கும் நமக்கு என்ன சம்பந்தத்தை வச்சுண்டு பெருமாளை தியானம் பண்றது, அவன் சுவாமி நாம தாசன்ற சம்பந்தத்தை வச்சுன்னு எப்படி தியானம் பண்ணணும்ன்றத நீரே சொல்லணும்னு சொல்லிட்டார். ஹே அரவிந்தாட்ச துவாம் யாதிருஷம் துவாம், எப்படிப்பட்ட உண்மை நான் தியானம் பண்ணணும் அப்படின்னு. யாதிருஷம்ன்றது எப்படிப்பட்ட திவ்யமங்கள விக்கிரகத்தோட சவ்யம் பாதம் பிரசாரிய சிததுரிதகரம் தட்சிணம் கொஞ்சித்வான்னு சொல்ற மாதிரி சிவை குண்டத்துல ஒரு திருவடி மேல ஒரு திருவடியை போட்டுண்டு ஒரு காலம் நீட்டிண்டு ஒரு காலம் மடக்கிண்டு இப்படி எல்லாம் ஜானன்யாதாய் சவேதரம் இதர புஜன் நாகபோகே நிதாயன்னு ஒரு திருக்கையை அந்த முட்டி மேல வச்சுட்டு இன்னொரு கைய நாக பரியங்கத்து மேல வச்சுட்டு இப்படி எல்லாம் பெருமாள் இருக்கிறவரா தியானம் பண்ணணுமா, ராமனா தியானம் பண்றதா கிருஷ்ணனா தியானம் பண்றதா, கிருஷ்ணன் தர்மம் சனாதனம்னு சொல்லிருக்கு, தர்மம் விக்கிரகவான்னு சொல்லிருக்கு, ராமனா தியானம் பண்றதா எப்படி தியானம் பண்றதுன்றதெல்லாம் யாதிருஷம் எப்படி தியானம் பண்ணணும் அதை நேரே சொல்லணும். அந்த மோட்சத்துக்கு வேணும் யாதிருஷம் வா யதாத்மகம். யாதிருஷம் யதாத்மகம் அப்படின்னு சொல்லச்சு அந்த திவ்யாத்மஸ்வரூபத்தை ஆத்மஸ்வரூபம் அந்த பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபம் விபுவாக இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு, ஞானஸ்வரூபமாக இருந்துருக்கு, ஐக்கியமர நிறைந்திருக்கிறது, அந்தர்பகிஷ்டது சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதான்னு எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்க பிரகாரம் எப்படிப்பட்டவனாக ஒன்ன தியானம் பண்றதுன்றத நீரே சொல்லிடும் என்று உத்தவர் கண்ணனிடத்துல பிரார்த்தனை பண்ற. அப்ப பெருமாள் சொல்ற, முதல்ல எப்படி தியானம் பண்ணணும்ன்றத சொல்றேன், அதுக்கப்புறமா எப்படி தியானம் பண்ணணும், தியானம் பண்ணச்சு அதை உட்காந்து பண்ணுமா நின்றுட்டு பண்ணுமா, உட்காந்து பண்ணா எப்படி பண்ணும், அதுக்கு உண்டான அங்கங்கள் எல்லாம் முதல்ல நான் உபதேசம் பண்றேன் நானு. அதுக்கப்புறம் தியானத்துல விஷயமாக பகவானை பத்தி நான் சொல்றேன் நானுன்னு சொல்லி சம ஆசீனஹா சம ஆசன ஆசீனஹா சமகாயா யதா சுகம். தியானம் பண்ணச்சே ஒரு அந்த மோடு பள்ளம் இல்லாத ஒரு இடத்துல அந்த அமிட்டாத இருக்கக்கூடிய ஒரு ஆசனம். அந்த ஆசனம்ன்றது ஒரு மரத்தால் ஆன ஒரு ஆசனம். ஆசனத்து மேல கிருஷ்ணாஜனத்தை போட்டுக்கிறது, அதுக்கு மேல தர்ப்பத்தை போட்டு உட்காண்டு இருக்கணும். உட்காண்டு ஆசனம் பண்ணோம் ஆசீனஹா. அந்த உட்காண்டு இருக்கச்சே சமகாயா அப்படின்னா ஸ்ட்ரைட்டா இருக்கணும்.
இப்படி கூன் போட்டுண்டு இப்படி குனிஞ்சுண்டு இந்த பக்கம் திரும்பிண்டு அந்த பக்கம் திரும்பிண்டு எல்லாம் இருக்கக்கூடாது. சமகாயா அந்த அதாவது தலை கழுத்து வயறு எல்லாம் ஒரு லைன்ல இருக்க மாதிரி இருந்துட்டு தியானம் பண்ணணும்னு அர்த்தம். அதே மாதிரி யதா சுகம் நமக்கு கன்வீனியன்டா இருக்க மாதிரியும் உட்காந்துட்டு தியானம் பண்ணோம். ஹஸ்தா உத்சங்க ஆதாய இந்த ரெண்டு கையையும் இப்ப காலில் உட்காந்துக்கிறோமோ இல்லையா, உட்காந்துக்குச்சே பத்மாசனமோ ஸ்வஸ்திகாசனம்ன்றது நம்ம செப்பலக்கால் போட்டு உட்காந்துக்கிறது. பத்மாசனம்ன்றது ரெண்டு பாதத்தையும் மேல போட்டுண்டு உட்காந்துக்கிறது பத்மாசனம்ன்றது. அந்த பத்மாசனமோ ஸ்வஸ்திகாசனமோ போட்டுண்டு அந்த ரெண்டு கையும் ஒரு கை மேல ஒரு கையை வச்சுண்டு இப்படி அதாவது அந்த மேல் பக்கத்துல இருக்கக்கூடிய உள்ளங்கை தெரிகிற மாதிரி ஒரு உள்ளங்கை மேல இன்னொரு உள்ளங்கையை வச்சுண்டு நாம தியானம் பண்ணணும் என்பதாக சொல்றார். ஸ்வநாசாக்ர கிருதேக்ஷணா இப்படி உட்காந்துக்கிறதோட மாத்திரமில்ல, நம்மளுடைய கண்ணை கொண்டு நம்மளுடைய மூக்கு நுனிய கண்ணு பாக்குற மாதிரி இருக்கணும். பிராணஸ்ய சோதையன் மார்க்கம் பூர ரேச்சக கும்பகைகி பிராணாயாமம் எப்படி பண்ணணும்ன்றத பத்தி சொல்ற. இந்த முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ரேச்சகம் பூரகம் பூர ரேச்சக கும்பகம்னு 3 சொல்றது. அதாவது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காத்து மொத்தத்தையும் ஒரு பக்கம் மூக்க அழுத்திண்டு கட்டவர்களால அழுத்திண்டு உள்ள இருக்கிற காத்து மொத்தத்தையும் வெளியில விட்டுடணும். வெளியில விட்ட பிற்பாடு அதே கட்டவர்களால இரண்ட பக்கம் மூக்க அழுத்திண்டு வெளியில இருக்கிற காத்தை கொண்டு உள்ளுக்குள்ள முழுசா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணணும். இதுக்குதான் ரேச்சகம் பூரகம்னு பேர். இது ரெண்டும் முடிஞ்ச பிற்பாடு கும்பகம்னு சொல்றது. ரெண்டுக்கு வரலாலேயே ரெண்டு பக்கம் மூக்கையும் பிடிச்சுட்டோம்னாக்கா அந்த காத்து உள்ளுக்குள்ள அப்படியே கும்பகமா, அதாவது ஒரு குடத்துள்ள காத்து அடைச்சா மாதிரி அப்படியே இருந்துட்டு இருக்குமா. அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா, முள்ள ஒரு விரலை எடுத்து இந்த ஒரு மூக்கால இந்த காத்து மொத்தத்தையும் வெளியில விடணும். இந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணணும்னு இந்த பிராணாயாமத்தினுடைய பிரகாரத்தை சொல்ற. இதுல ரேச்சகம் முதல்ல பூரகம் அப்புறமா கும்பகம்னு சொல்றது, அதுவா பூரகம் அப்புறம் கும்பகம் ரேச்சகம்னு சொல்லலாம். எப்படி முடியறதோ அப்படி பிராணாயாமத்தை பண்ணணும்னு சொல்றார். அந்த மாதிரி பிராணாயாமம் எல்லாம் பண்ணச்சே இந்திரியங்கள் வேற விஷயங்கள்ல நம்மளுடைய புலன்கள் போகாதபடி நாம பார்க்கணும். அதுக்கப்புறமா ஹிருதயத்துல பிரணவ ரூபமாக எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறதாக தியானம் பண்ணணும். அந்த ஹிருதய கமலம், அந்த கமலம் மொட்டு மாதிரி இருக்கு. இப்ப தாமரப்பூ மாதிரி இருக்கு அந்த ஹிருதயம். ஆனா அது நிமிர்ந்து இருக்கிறதா இல்ல அது கவுந்து இருக்கிறதாக தியானம் பண்றது. இப்ப வாழைப்பூ எல்லாம் கவுந்து இருக்கோ இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதாக தியானம் பண்ணிட்டு அதுல ஈஸ்வரன் இருக்கிறதாக தியானம் பண்ணணும். தத்ராயம் புன சம்பசேஸ்வரன் ஈஸ்வரன் பிரணவாக்காரமாக எழுந்தருள் இருக்கார். அகார உகார மகார ரூபமாக அந்த பிரணவாக்காரமாக எழுந்தருள் இருந்திருக்க. ஏவம் பிரணவ சயுக்தம் பானசந்தானம் அபியசயத்து இப்படியாக எம்பெருமான் இருக்கிறதாக இந்த ஆசனத்துல உட்கார்ந்து பிராணாயாமம் பண்ணி ஒவ்வொரு நாளும் 10 முறை அந்த மாதிரி எம்பெருமான தியானம் பண்ணினோம்னாக்க தசகிருத்வா இந்த மாதிரி 10 முறை நாம பண்ணோம்னாக்க அதனால 3 வேளையும் தசகிருத்வா பண்ணுவோம்னாக்க மாசாதர்வாக்கு ஜிதாத்னஹா ஒரு மாசத்துக்குள்ள இவனுக்கு ஒரு மனநிலை, பரிசுத்தமான மனநிலை ஏற்படும். புலன்களை அடக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் வரும். கிருத்புண்டரீக மந்தஸ்தம் மூர்தனாள மதோமுகம் தியாத்தோர்த முகம் முஞ்சித்ரம் அஷ்டபத்திரம் சகர்ணிகாம்னு இப்படி 8 தளங்களோட இருக்கக்கூடிய கர்ணிகையோட கூட இருக்கிறது. அதுல அந்த பிரணவகாரமாக இருக்கக்கூடிய எம்பெருமான தியானம் பண்ணும். அதுக்கப்புறமா தஸ்ய மத்தியே வன்னி சிகா அணியோ ஓர்த்வா வியவஸ்திதான்னு சொல்லி நெருப்பு நடுவில் இருக்க மாதிரி தியானம் பண்ணணும்.
இப்படி பல பிரகாரமான தியானங்கள்ல சொல்ற. ஆகையால சியாமம் பிரசாந்தம் சுமுகம் தீர்க்கச்சாரு சதுர்புஜம் அந்த எம்பெருமான எப்படிலாம் அவர் நிலமேக சியாமலனாக இருந்திருக்க, சாந்த ஸ்வரூபியாக பெருமாள் எழுந்தருளிருக்க, அழகான திருமுக மண்டலத்தோடையும் தீர்க்கச்சாரு சதுர்புஜம் நீண்டதாகவும் அழகாகவும் இருக்கக்கூடிய 4 தோள்களோட பெருமாள் சேவை சாய்க்கிறதாக தியானம் பண்ணணும். அது மாதிரம் அவருடைய ஒரு கழுத்து இருக்க, அந்த கழுத்தினுடைய சோபை அந்த அந்த ஆச்சரியமான யோகேனையாக நிவகையுரப்பி நாதவம்சாக தியாகேன சாபிமுகயந்தி யமேவ நித்தியம் கம்பூபமானகளம் அம்புஜ நேத்திரம் வக்ர நேத்திரம் ஜம்பூபுராலை முப்பைமி ரமாநிவாசம்னு அந்த கழுத்துக்கு ஒரு விசேஷமான ஒரு மங்களாசாசனம் பண்ற. அந்த மாதிரி அழகான ஒரு கழுத்தோடு எழுந்தருள் இருந்துருக்கிறவ சுச்சாரு சுந்தர கிரீவம் சுகபோலம் அந்த பெருமாளுடைய தாடகள்லாம் ஆச்சரியமாக இருக்கக்கூடியது. ஒரு புன்சிரிப்போடு இருக்கிற எம்பெருமான தியானம் பண்ணும். இந்த காது பெருமாளுடைய காதுகள்லாம் செவி மடல்கள்லாம் சமானமாக இருக்கணும். ஒன்று பெரிய காது, ஒன்று தொன்ன காது, ஒரு பின்ன காதுன்னு இல்லாத எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய காது. இப்படிப்பட்ட மகர குண்டலம், அதுல மகர குண்டலத்தோட இருந்துருக்கவ பெருமாள் ஆச்சரியமான பீதாம்பரத்தை சாத்தின்றிருக்கவ கனசியாமம் மழை பெய்யறதுக்கு முன்ன இருக்கக்கூடிய மேகம் மாதிரி இருந்துருக்கவ பெருமாள் சீவத்சவட்சம் ஸ்ரீநிகேதனம் அந்த சீவத்சன்ற மறுவோடையும் பெரிய பிராட்டியார் பெருமாளுடைய திருமார்புல எழுந்தருள் இருக்கிற ஒரு நிலையிலையும் சங்க சக்கர பதா கதா பத்ம வனமாலா விபூஷிதம் பெருமாள் சங்கம் சக்கரம் கதை இப்படி ஆயுதங்கள்லாம் பெருமாளுக்கு பூஷணமாக இருந்துருக்கு. இவைகளோடு சேர்ந்தவராக வனமாலையா துளசி மாலையை எப்பவுமே சமர்ப்பிச்சிருக்கிறவராகவும் நூபுரைகி விலசத் பாதம் கௌஸ்துப பிரபயாயுதம் அந்த பெருமாளுடைய திருவடி, அந்த திருவடியில நூபுரம் அதுல தண்டையெல்லாம் பெருமாள் சாத்தின்றிருக்கார். அப்படி அதனால பிரகாசிக்கிறது. பெருமாள் திருமார்பல கௌஸ்துபத்தினால ஒரு பிரகாசம் திருமேனிக்கு ஏற்பட்டிருக்கு. ஆச்சரியமான ஒரு கிரீட்டத்தோட ஆதிராஜ்யம் அதிகம் போனானாம் சொலிகாமணி சஹசிரமரீசேன்னு 1000 சூரியனும் ஒரே சமயத்துல உதித்தா எப்படிப்பட்ட பிரகாசத்தோட இருக்குமோ அப்படிப்பட்ட பிரகாசத்தோட இருக்கிற பெருமாளுடைய திருமுடி அதையும் கட்டிசூத்திரம் கதாயுதம். கட்டிசூத்திரம் இதுதான் பார்க்கணும். பெருமாள் திருமேனியில கட்டிசூத்திரம்ன்றது அந்த மேல சாத்திக்கிற ஒரு அரணால். அந்த அரணால் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரகத்தாள்லாம் மொத்த பேரும் இந்த கட்டிசூத்திரம் கௌப்பியன்னு இது கட்டிசூத்திரத்தை இடுப்புல கட்டிக்கணும். அது நாபிக்கு கீழ் பாகம்லாம் அசுத்தமாக சொல்றது, நாபிக்கு மேல் பாகம்ன்றது சுத்தமான பாகம்னு சொல்றோம். என் மத்தியத்தை சன்னகியத்தின்னு மேத்தியன் செய்வாச்சா மேத்தியன்னு இப்ப இந்த மேல் பாகம் அந்த கீழ் பாகத்தோட சேர்ந்ததுன்னாக்கா இதுவும் அசுத்தமாயிடுமா அப்படின்னா இது அசுத்தமாக்காத இருக்கிறதுக்காக இடையில அந்த கட்டிசூத்திரத்தை நம்ம கட்டிக்கிறோம். அந்த மாதிரி பெருமாள் அந்த கட்டிசூத்திரம் சமர்ப்பிச்சுட்டு இருக்கிறான். கட்டிசூத்திரம் கதாயுதம் என்று சர்வாங்க சுந்தரம் ஹிருத்யம் பிரசாத சுமுகேட்சணம். இந்த திருமேனில இந்த அவயவம் தான் அந்த அவயவம்னு இல்லாமல் எல்லா அவயவங்களும் சுந்தரம் அழகானதாக எழுந்தருள் இருக்கிற அந்த பெருமாளுடைய பார்வை அனுகிரகம் முகமாக இருக்கு. நமக்கு உனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தான் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்டா, நான் உன்னை சிக்ஷை எல்லாம் பண்ண போறதில்ல, உனக்கு நல்ல புத்தி தரத்துக்காக தான் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானம் பண்ணும். இதெல்லாம் தேவப்பெருமாளை சேவிச்சோம்னா நமக்கு தெரியும். ஏகாந்தமா கண்ணாடி அறையில தேவப்பெருமாள் எழுந்தருள் இருந்தேன்னாக்கா யஜ்னோபவீதம் சமர்ப்பிச்சுட்டு இருப்பேன், கட்டிசூத்திரம் சமர்ப்பிச்சுட்டு இருப்பேன், திருமார்பு நாச்சியார் சமர்ப்பிச்சுட்டு இருப்பேன். அப்படியே பிரசன்ன வதனே கணம்னா அப்படி பொன்சிரிப்போட பெருமாள் எழுந்துள்ள இருப்பேர். ஆச்சரியமான ஒரு கிரீட்டத்தை தரிச்சுட்டு இருப்பேர். பெருமாள் திருவடியில ஒரு தண்டை சமர்ப்பிச்சுட்டு இருப்பேர். சங்கம் சக்கரம் கதை இப்படி எல்லாமே சேவையாக இப்ப எல்லாம் இங்க என்னென்னலாம் பாகவதத்துல சொல்லியிருக்கோ இது மொத்தத்தையும் நினைச்சிட்டு தேவைப்பெருமாளை நீங்க தியானம் பண்ணுங்கன்னா அப்படியே சேவதாய்ப்பார். நம்பெருமாளை
நினைச்சுட்டு சேவிச்சுங்கன்னாக்கா நம்பர் ஒன் அப்படியே சாய்ப்பேர். அதுதான் சொல்ற. இதுல பார்த்தோம்னா நம்பர் மூணு காட்டுல இன்னும் தேவைப்பெருமாள்ல பார்த்தோம்னா இதெல்லாம் அந்த கட்டிசூத்திரம் எல்லாம் அப்படியே நன்னா தெரியும். எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் அருணால் இல்லாத இருக்கவே இருக்காது. அப்படிலாம் இருந்துட்டு சர்வாங்க சுந்தரம் ஹிருத்யம் பிரசாத சுமுகேஷணம் சொபுகாரம் அபித்தியாயேத்து சர்வாங்கேஷு மனோததத்து. இப்ப இந்த பெருமாளுடைய திருமேனியில எந்த அங்கத்துல நம்ம மனசை வைக்கிறது அப்படின்னா எல்லாத்துலயும் தான் மனசை வைக்கணும், எல்லாத்துலயும் தான் இருக்கணும். ஆகையால இந்த இந்திரியங்களை எல்லாவற்றையும் எம்பெருமான் விஷயத்துல செலுத்தி அதனால ஒரு மனசுக்கு ஒரு நிர்மலத்துவத்தை பரிசுத்தமான ஒரு தன்மையை ஏற்படுத்தி அதுல நாம அந்த புத்தியில அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை ஏத்திண்டு தியானம் பண்ணணும். இப்படி தியானம் பண்ணோம்னா தத் சர்வ வியாபகம் சித்தம் ஆகிருஷேத் அத்திர தாரயேத்து நான்யானி சிந்தையேத்து பூயா சுஸ்மிதம் பாவையேன் முகம். அந்த எம்பெருமானை தவிர வேற எந்த விஷயங்களை பத்தியும் சின்ன சிந்தையேத்து ஒன்னுத்தை பத்தியும் நினைக்காமல் அந்த எம்பெருமானையே தியானம் பண்ணணும். அத்திரலப்த பதம் சித்தம் ஆகிருஷ்ய வியோம்னி தாரையேத்து சச்சத்யக்வா மதாரோகோ நகிஞ்சிதபி. இப்படி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான தியானம் பண்ணி இவனுக்கு இப்படி பண்றவனுக்கு என்ன திவ்யாத்மஸ்வரூபத்தை தியானம் பண்றவனுக்கு மதாரோக என்னை அடைவதுன்றது ரொம்ப சுலபமான விஷயம். ஆகையால இவ்வாறாக சமாஹித மதிகி இப்படி எல்லாவற்றையும் இந்த இந்திரியங்கள் எல்லாம் ஒருமுகப்படுத்தி அந்த பெருமாளையே தியானம் பண்ணுமனா மாம் சொல்றதுல அந்த கண்ணனையே தியானம் பண்ணினோம்னாக்க அப்படி பண்ணா சர்வாத்மன் ஜோதி ஜோதிஷி சங்கீதம். அப்படி பரஞ்சோதிஷாக இருக்கக்கூடிய எம்பெருமானோட சேர்ந்து அந்த பரபிரம்ம அனுபவம்ன்றது நமக்கு ஏற்படும். தியானே நேத்தம் சுதீவிரேண யுஞ்சதோ யோகினோ மதிஹி சஞ்யாசிய தியாசு நிர்வாணம் திரவிய ஜான கிரியா பிரமஹா. இப்படி நாம தியானம் பண்ணோம்னாக்கா இங்க அகங்கார மமக்காரங்கள்லாம் உடனே போயிடுறது. நான் என்னுடையது என்கிற பாவம்லாம் போய் அந்த பகவானையே அடையும்படியான நிலை ஏற்படுறது. இதுதானே நீர் கேட்டேன். உத்தவர் கேட்டது எப்படி தியானம் பண்ணணும், அந்த தியானத்துல விஷயமாகிற எம்பெருமான் எப்படின்றது தானே கேட்டேன். அது மொத்தத்தையும் நான் விஸ்தாரமா சொல்லிட்டேன். இந்த மாதிரி நீர் தியானம் பண்ணணும்னு தியானத்தினுடைய ஒரு பிரகாரம் தியானம் செய்யும் முறைய பெருமாளே உபதேசம் பண்ணு. இதை கேட்ட உடனே உத்தவருக்கு ரொம்ப பரம சந்தோஷம். இன்னும் அவருக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு. அந்த சந்தேகங்களை மறுபடியும் கேட்க போறேன். அந்த சந்தேகங்கள் அதனுடைய சமாதானங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். நமக்கு தான் ஆசையா இருக்கு இங்க பெருமாள் எப்படி எழுந்துள்ள இருக்கேன்றது தியானம் பண்றேன்னு அந்த மாதிரி தியானம் பண்ணணும். நம்ம மனசுல இங்க சொன்ன மாதிரி பெருமாள் சங்க சக்கர கதா பணியாக கட்டிசூத்திரமும் யஜ்னோபவீதமும் சமர்ப்பிச்சுண்டு பிரசன்னமான திருமுக மண்டலத்தோட அனுகிரகோன்முகனாக நம்மளை பார்த்து தப்பு பண்ணிட்டேயா படா மூஞ்சி திருப்பிக்கிறேன்னு சொல்லாத, நீ வாடா உனக்கோசம் தான் நான் காத்துட்டு இருக்கேன், அவ்வளோ தப்பு பண்ணிருந்தா என்ன அதை மன்னிக்கிறதுக்காக தான் நான் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்ற மாதிரி ஒரு அனுகிரகோன்முகமாக இருக்கக்கூடிய எம்பெருமான நாம எப்பொழுதும் தியானம் பண்ணணுமானாக்க நமக்கு சகல க்ஷேமமும் ஏற்படும் என்பதை இது மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்படி தியானம் பண்றதுக்கு ஒரு சக்தியை இந்த எம்பெருமான் தான் நமக்கு கொடுக்கணும். அதை பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.